ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காலை வேலைகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி வந்து கரெக்டாக மணி 8. லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பாப்பா 2 தூங்கிட்டுருக்கு. ஏன் லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து நைட் டியூட்டிக்காக கிளம்பிட்டாங்க. நைட் டியூட்டி போனாலும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். அம்மா தூங்க வந்துடுவாங்க துணைக்கு. அவங்க வாசல் தெளிச்சிருவாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். அதனால நான் இன்றைக்கி 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு பார்த்தா வெளியில் வந்து அந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்க இடத்தெல்லாம் அம்மா கூட்டல. ஏன்னா நான் நேற்று தான் கூட்டினேன். கொஞ்சம் தான் குப்பை கிடக்கு, அதை நான் கூட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மட்டும் வாசல் தெளித்து போட்டுட்டு போயிட்டாங்க போல். பாருங்கள் எம்மந்தூரம் வரையும் கூட்டியிருக்காங்கன்னு. குப்பை வேறு அதிகமாக சேர்ந்துடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் பக்கம் வந்து அந்த குப்பையை கூட்டிடணும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வீடு வாசலாம் கூட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். டீ போட்டுட்டு நேற்று வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் வந்து அப்படியே வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பாப்பாவும் எழுந்திரிக்க போகிறாங்க போல். தக்காளியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். இந்த கூடை வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தது. சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் வாங்கினா இந்த கூடை ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டீ வந்து ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஜீனியும் போட்டு ஆற்றி நான் டீ குடிக்க உக்காந்துட்டேன். பாருங்கள், பாப்பா சின்ன பாப்பா எழுந்திரிச்சிட்டு அதையும் பார்த்துட்டு நான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் அவங்க அழுவ கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணணுங்கிறனால நான் டீ குடிச்சிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை ஃபீட் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு வெளியில் மீன்காரங்க வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாருங்கள், மீன் நண்டு தான் இருக்கான், அதனால் நண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பாருங்கள், நண்டு நல்லா இருந்துச்சு. மீன் வந்து இந்த புருவா மீன், அது வந்து முள் மீனாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரி நண்டு குழம்பு வச்சு ரொம்ப நாளாக ஆகுது. ஆனால் ஹீட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன்னா சரி அதை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டே வாங்கிட்டேன். அப்புறம் சின்ன தம்பி வந்திருந்தான். அவன் கூட பாப்பாலாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து எப்போதுமே மாமா நைட் டியூட்டி போயிட்டாங்கன்னா அங்கே சமைச்சாங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்து வந்து பாப்பாவை கொடுக்க சொல்லிடுவாங்க. அவங்க வந்து உருளைக்கிழங்கும் எலுமிச்சை சாதமும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அதை எடுத்து வச்சுட்டு பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் பாத்திரத்தை அள்ளி பைப்பில் போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக பாத்திரம் அந்த தண்ணி குடிக்கிற பானை மட்டும் கழுவிட்டு தண்ணி தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் கழுவ உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். லாங் வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா பைப்பெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது சரி பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆள் யாரும் இல்லை சரி பண்ணி தரதுக்கு. அப்பா தான் சரி பண்ணி தருவாங்க. அவங்களும் கொஞ்சம் வேலைக்கு போகிறதுனால இங்கே சரி பண்ண முடியல. விளக்கிட்டு அதை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கேன். அன்னக்கூடை பார்த்தீங்களா, அது வந்து நான் முன்னாடியே வந்து கொல்லையை கூட்டுற வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை வந்து நான் குப்பை அள்ளுறதுக்கும் பாத்திரம் கழுவி வச்சு தண்ணி வடிகிறதுக்கும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அன்னக்கூடையில் வந்து நிறைய பொத்தைகள் அதிகமாக இருக்குது. மாற்றலான்னு பார்த்தா நிறைய ரேட் ஆகுது. அதனால் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி ஒரேடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எல்லாம் நினைப்பீங்க எப்படி பசங்களை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களே, வீடியோ எப்படி எடுக்குது எப்படி போடுது அப்படின்னு பார்ப்பீங்க. என் பொண்ணை வந்து இப்போ வந்து முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உட்கார மாட்டாங்க கீழே. முன்னாடிலாம் உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. உட்கார மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் வண்டி புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அந்த ரவுண்ட் வண்டியில் உட்கார வச்சு தான் ஒரு வேலையுமே நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவி வச்சதுக்கப்புறம் பாப்பாலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எப்போதுமே வெளியில் வேலையை நான் முடிச்சுட்டு சீக்கிரமாக உள்ளே வந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். என் பாப்பா அழுவாமல் இருப்பாள். அதனால் அதோட உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பாயெல்லாம் கடந்துச்சு. எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு வீடு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா பாப்பா அழுதா கூட உள்ளார தூக்கிட்டு வந்து விட்டுட்டு நம்ம வேலை செய்யலாம். ஆனால் வெளியில் உட்கார வச்சுட்டு நம்ம வேலை செய்ய முடியாது. அதனால தான் நான் எப்போதும் வெளியில் இருக்க வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்து வேலை செய்வேன். பாருங்கள், அப்புறமா குப்பையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அள்ளிட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டு கோழி குஞ்சு 3 இருந்துச்சுல, அதில் வந்து 3 கோழி குஞ்சுமே வந்து நாய் தூக்கிடுச்சு. நைட்டு 1 மணி பக்கம். பாத்துலேருந்து நைட்டு நான் சரியாக தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கூட இன்றைக்கி வந்து நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டு வந்து உப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம் நேற்று கடைக்கு போய். அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு சத்து மாவு வந்து நேற்று எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து சத்து மாவு வந்து இந்த அங்கன்வாடியில் தருவாங்களா, அந்த சத்து
மாவு தான் தந்திருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி பாப்பா கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு டப்பாவில் கொட்டிட்டு அதை வந்து கஞ்சி வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லாவே கொதிக்குது. கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டேன். நல்லா கொதித்து வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி பாப்பாவை கொடுக்க ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.